மாப்பிள்ள. மாமா, என்ன மாமா, உள்ள வாங்க. வாங்கண்ணே. என்ன அதிசயமா இருக்கு, அண்ணிய தனியா விட்டுட்டு எங்க ரூம் பக்கம் வந்திருக்கீங்க? எப்பயும் அண்ணியோட தானே இருப்பீங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்தேன். என்ன விஷயம் மாமா, சொல்லுங்க. உங்களுக்கே தெரியும் நேத்து மகாக்கு என்ன நடந்துச்சுன்னு. மகா ஒரு சின்ன வேலை கூட செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதான் டெலிவரி முடியற வரைக்கும் நான் மகா கூடவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல முடிவுன்னு. அண்ணிய நீங்க பாத்துக்கிறதுல எங்க கிட்ட கேட்க என்ன இருக்கு? உங்களோட பொண்டாட்டிய நீங்க பாத்துக்க போறீங்க. இல்ல செல்வி, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன விஷயம்னு? எதுக்கு இப்படி தயங்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லம்மா, ஹோட்டலையும் பாத்துக்கிட்டு அதே நேரத்துல மகாவையும் என்னால பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் மகாவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டலை என்னால எடுத்து நடத்த முடியாது. அத சொல்லதான் வந்தேன். நீங்க சொல்றது சரிதானே. தொழில் முக்கியம்தான், ஆனா குடும்பம் அதை விட முக்கியம். அதுவும் இல்லாம இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க அவங்க கூட இருந்து பாத்துக்கணுங்கிற முடிவு உண்மையிலே ரொம்ப நல்ல முடிவு தானே. என்னோட முடிவை நீங்க ஏத்துக்கிறப்ப இப்போ நான் சொல்ல போறதையும் நீங்க ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இங்க வந்திருக்கேன். இனிமே இந்த ஹோட்டல் பொறுப்பை நீதான் பாத்துக்கணும். அண்ணே, என்னன்னு சொல்றீங்க? நான் பாத்துக்கணுமா? நீ மட்டும் இல்லம்மா, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்துதாமா நான் சொல்றேன். மாமா, நீங்க அக்கா கூட சேர்ந்து இருக்கணும்னு எடுத்த முடிவு சரிதான். ஆனா அதுக்காக இப்ப எடுத்த முடிவை எங்களால ஏத்துக்க முடியாது. ஏன் மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் நம்ம ஹோட்டல்ல நடத்துறதுல என்ன பிரச்சனை? மாமா, இப்போ கல்யாண மண்டபத்துல சமையல் ஆர்டர் அது இதுன்னு பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். அதுல அதையும் பார்த்துக்கிட்டு ஹோட்டலையும் எப்படி மாமா பாத்துக்கிறது? ஆமாண்ணே, இப்பதான் கேட்டரிங் வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வர வருமானத்தை வச்சுதான் அப்பாவோட கடனை எல்லாம் அடைக்கணும்னு முடிவு எடுத்திருக்கோம். இப்போ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டோம்னா அப்பாவோட கடனை அடைக்க முடியாமலே போயிடும். அப்புறம் நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பி ஆகணும்னா இந்த கேட்டரிங் ஆர்டர் ரொம்ப முக்கியம்னு. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இதை தவிர வேற வழி இல்லையம்மா. உங்களை விட்டா வேற யாரு நம்ம ஹோட்டல்ல பாப்பா? வெளியாளுங்களை நம்பி பொறுப்பை கொடுக்க முடியாது. கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்க ரெண்டு பேருமே பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மாமா, இல்ல மாமா, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. முகூர்த்த நாள்லாம் வந்துட்டா மண்டபத்தோட வேலையை பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா போகும். அந்த நேரத்தில் ஹோட்டலை கவனிக்க முடியாமல் போயிட்டா நாம இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்சிருந்த ஹோட்டலோட பேரு தான் கெட்டு போயிடும். அது எல்லாத்தையும் யோசிச்சுதான் மாமா சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றது மாப்ள? ஹோட்டல் பொறுப்பை நான் யார்கிட்ட கொடுக்கறது? அண்ணே, அது திரும்பமா இருக்காருல்ல, அவரு நம்ம ஹோட்டல் பாத்துக்கிட்டோம். அவர் தானே முதல்ல நம்ம ஹோட்டல பாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப மறுபடியும் அவரே ஹோட்டல் பொறுப்பை ஏத்துக்கிற சூழ்நிலை தானா அமைஞ்சிருக்கு. இது நல்ல விஷயம் தானே? அட ஆமால, நான் கூட இதை யோசிக்கல பாருங்க. மாமா, செல்வி சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ஹோட்டல் பொறுப்பை மறுபடியும் அண்ணன்கிட்டே ஒப்படைச்சிடலாம். அண்ணனை ஹோட்டல் முதலாளியா அதே தோரணையில பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்ன செல்வி? ஆமா வேலு, இந்த ஹோட்டலையும் உனக்காக தான் செல்வி உங்க அப்பா மீட்டு கொடுத்தாரு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி இந்த ஹோட்டல் பொறுப்பை திருமாப்பிள்ள கிட்ட கொடுக்கறது? அண்ணே, என்ன யோசனை? இல்லம்மா, திருமாப்பிள்ள ஹோட்டல் பொறுப்பை வேணான்னு சொன்னதுனாலதான் நானும் மகாவும் இந்த ஹோட்டல் பொறுப்பை எடுத்துக்கிட்டோம். இப்ப மறுபடியும் மாப்பிள்ள கிட்ட கொடுத்தா அதுக்கு திரு ஒத்துக்குவாப்லையா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னு. நானே போய் திருமாமா கிட்ட பேசுறேன். கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு. எங்க கிட்ட பொறுப்பை கொடுக்க தானே வந்தீங்க. அப்போ நாங்க சொல்றது நீங்க கேப்பீங்கன்ற நம்பிக்கையோட தான் சொல்றேன். அண்ணே, நீங்க என் கூட வாங்கல, நான் பேசுறேன். மாமா, கீர்த்தி வராரு பாரு. ஏங்க சாப்பிட்டு போங்க. இல்ல, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு,
நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன் சரியா? அம்மா அப்பா எனக்கு ஹோட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிப்பா. நான் கிளம்புறேன். மாமா ஏய், இவ எதுக்குடி உன் புருஷனை கூப்பிடுறா? தெரியல, நீ ஏதாவது வில்லங்கம் பண்ணி வச்சிருக்கியா? இந்த வீட்ல என்ன நடந்தாலும் என் தலை தான் உருளும். என்ன செல்வி? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். என்னம்மா, என்ன விஷயம்? அண்ணி கர்ப்பமா இருக்கிறதுனால அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருந்தாலும் சண்முக அண்ணனுக்கு நிறையவே இருக்கு. இத சொல்லதான் கூப்பிட்டாளா? பின்ன இருக்காதாம்மா. பொண்டாட்டி மாசமா இருந்தா புருஷன் தான் பத்திரமா பாத்துக்கணும். அதான் மாப்பிள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறாரு. ஆமா மாமா, நீங்க சொல்றது சரிதான். அதனாலதான் சண்முக அண்ணன் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவரால ஹோட்டலையும் பாத்துக்கிட்டு அண்ணியையும் பாத்துக்க முடியலன்னு ஹோட்டல் பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்றாரு. இது என்னடி புது பொருளையா இருக்கு? தெரியலையே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏங்க, என்கிட்ட கூட நீங்க சொல்லவே இல்லையே. உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறது தான் எனக்கு முக்கியம். உன்கிட்ட சொன்ன நீ கேட்க மாட்ட, அதனாலதான் சொல்லல. அதனாலதான் இந்த ஹோட்டல் பொறுப்பை நான் வேலு செல்விக்கிட்டே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலுவும் நானும் கல்யாண மண்டப ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால எங்களால ஹோட்டலை சரியா பாத்துக்கவே முடியாது. அதனால இந்த ஹோட்டல் பொறுப்பை திருமாமா கிட்ட கொடுக்கறது தான் முறை. மாமா, நம்ம ஹோட்டல் பொறுப்பை நீங்க மறுபடியும் ஏத்துக்கிட்டு நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அப்பா, என்ன ஏண்டி கிள்ற? அம்மா, நடக்கிறதெல்லாம் நிஜமா? அந்த செல்வி வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருமா, என்னால நம்பவே முடியலமா. அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. எப்படியோ நல்லது நடந்தா சரி. பழையபடி இந்த ஹோட்டல் நம்ம கைக்கு வராதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப அது நமக்கே வரப்போகுதுடி. அண்ணே, என்னண்ணே அமைதியாவே இருக்க? உனக்கு இதுல சம்மதம் தானே? இல்ல வேலு, இது சரியா வராது. நான் ஹோட்டல் பொறுப்பை ஏத்துக்கிறதா இல்ல. அண்ணே, ஏன் அப்படி சொல்ற? எதுக்கு சரி வராதுன்னு சொல்ற? இந்த ஹோட்டல் பொறுப்பை மறுபடியும் ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்ல. எப்ப நமக்கு சோறு போட்ட ஹோட்டல்ல என்னோட சுயநலத்துக்காக அடமானம் வச்சனோ அப்பவே அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். ஏன்பா திரு, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் சொல்றது உண்மைதாம்மா. இனிமே அந்த ஹோட்டலுக்கு முதலாளியா போய் உட்கார்றதுக்கெல்லாம் என் மனசாட்சி இடம் கொடுக்காது.